it. And across the practice pitches. Man, are they needing that. 10 off and the wicket. It's 1-2-5 for 5 now. फिर से कॉलेज स्टूडेंट का रोल मिल रहा है हाँ करते हो राजेंद्र सवाल एक और रोज कर कुछ नया ट्राई कर देता तो रॉकी जी ट्राई पानी सवाल कुछ नहीं होगा तो जवाब मार ले नाम तो सुना ही होगा नई जनरेशन का भी एक ही फोकस है बॉल बल्ला और बल्ले बल्ले हर जनरेशन का अलग है अंदाज लेकिन सबके अनोखे स्वाद का एक है ना कमला पसंद अनोखा स्वाद ICC T20 World Cup in the US and the Caribbean, but there's big things to fry here as well. Playoffs posse up for grabs tonight here at Chinnaswamy. Suraj is bowled to, couple up his sleeve. Interesting here how Fuff, a bit of a word probably from Virat Kohli, chat about who's going to bowl out these last dying overs. Like the back end of the innings. And that target is 201. 76, 75, start 76 off 6. So you know, just over 12. So still very gettable. That's the target, that's the thinking. Just been calculating and stuff in the dugout. Goes in yellow. அதை காட்டன் காட்டன் அவங்க காசு அனுப்பிச்சு யார் இல்லைனா காட்டு 5 லட்சம் ரூபா அனுப்பிச்சு நீ 5 லட்சம் ரூபா அனுப்பிச்சேன்னு சொன்னல நீ தான் சொன்னீங்க நான் 5 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்கேனா ரூட்ல இருந்து காசு எடுத்துட்டு யாருக்கு அனுப்பிச்ச அதை காட்டு இதுல 4 ரூபா இருக்குது them back when they won the WPL. Virat Kohli had them on FaceTime, so they're here right behind the boys. Well, they won a title, haven't they? Big cheeky. I didn't say that, Danny. There's never any competitions. It's just good that they're supporting each other. It's great. Inception of the WPL. Somehow, pressure just keeps mounting. Yeah, the Dubey wicket again. We're talking about the planning, the execution against Shivam Dubey. All the seamers going back of length. That's what the Pacers have done against Dubey. Just one delivery in that slot, but predominantly 56% short pitch deliveries, the Pacers. They were very tight with their line as well. Not giving him any room to free his arms, especially in the offside. கார்த்திகிட்ட சொல்றியா ஏதோ வந்து என்ன அது இந்த காசு கொடுத்த காசு எப்படி நான் இது பண்றேன்னு சொல்ற எது கொடுத்த காசு கார்த்திகிட்ட சொன்னியாமே அது என்ன கேள்வி கேட்கு தெரியுமா என்ன கேள்வி கேட்குறான் என் தம்பினா அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறான் நான் எடுக்கல ஃபோனை நான் என்ன பதில் சொல்றது அவனுக்கு காலிலேருந்து பண்ணுறேன் எடுக்க மாட்டான்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணான் நான் சாயந்தரம் பார்க்க வரேன்டா யாராவது கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி விட்டான் அதே மாதிரி கார்த்திக் பண்ணிக்கிறான் என்னன்னா நீ 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு சொல்லி நீ ஒன்று நின்ன இந்த காசு ஒன்றும் கொடுக்கல என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வாங்கின காசு 2 லட்ச ரூபா அதுக்கு வட்டி தரல இப்போ 1 லட்சம் அதுக்கு வட்டி தரேன்னா நான் அர்த்தம் கேட்டேன் நீ என்ன சொல்றியான் என்கிட்ட அவனை காசு அப்பெல்லாம் நான் கணக்கு
நான் அப்படியே சொல்லி வாங்கினேன் சொல்லு மனுஷா சொல்லு நீ கிறிஸ்டின் பிள்ளைதான்றா நீ அதை பேசாதண்ணா, நீ அதை பேசாத. நான் கொடுத்த காசு நான் சொல்றேன், உனக்கு இருக்குது அப்படின்னா அது நீ வந்து அவன் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நான் அடுத்தவங்க கிட்ட சொல்றேன்னா நான் சொல்லாம அடுத்தவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். That ball goes right past his chin. எதை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது? காசை Fella, so Siraj might look to clear things, but he's got one more bouncer in his armory. அவன் தான் கேட்கறான். One to go on the over as well. அதுதானா உன் தம்பி வாங்கி கொடுத்தது மட்டும் கட்டணும். அப்ப என் காசு இல்லைண்ணா, நான் அதை சொல்லக்கூடாது. நான் உன்கிட்ட வட்டி கேட்டேனா இல்ல வேற என்ன கேட்டேன்? இப்ப நான் இப்ப தரமாட்டேன்னு உன்கிட்ட என்ன சொல்றேங்களா? இல்ல நான் தராம தான் இருக்கேண்ணா. எதுக்கு அதை போட்டு குழப்பறானுங்க அவன். அதான் டென்ஷன் ஆகி கேட்கறான். அவனை போட்டு குழப்பறானுங்க அவனுங்க. காசு என்ன வச்சுக்கிறானுங்க. அது நான் என்னோட இதுக்கு நான் கேட்டேன். சரியா? அது என்னோட இதுக்கு நான் போட்டேன், நான் காசு வந்தேன், நான் என்னோட இதுக்கு நான் கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரா? நான் வாங்கிக்கணும்னா 3 நாள்ல கொடுத்துடலாம்னு சொன்னேன். 4 நாள்ல கொடுத்தா 1 வாரம் டைம் கொடுக்கலாம் அப்படி சொல்லி வாங்கிட்டு இன்னைக்கு நீ கார்த்திக் எப்படி நீ அப்படி பேசலாம்? நான் கொடுத்த காசை நீ அன்னைக்கே நீ சொல்லி வச்சுக்க. ஆனால் நான் உன்கிட்ட காசு கொடுத்தல அந்த காசு நான் வந்து எப்போதும் நான் இன்னைக்கு ஒருத்தன் வாங்கி போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு கார்த்திக் எப்படி பேசுகிறேன்? அப்ப நீ மட்டும் மத்தவங்கிட்ட பேசுறதெல்லாம் கரெக்டா? அப்ப என்ன அந்த கேள்வி கேக்குது, நீ பேசு. ஏன் உனக்கு நான் நிக்கல, எனக்கு நீ நிக்கணும். என்ன கேள்வி கேட்டான்? நீ என்ன நான் சொல்லி வச்சுக்கிறேன்? கல்யாணம் பண்ணாம பண்ணிடுவேன். அவன் பொண்ணு வீட்டுல போய் பேசி கல்யாணத்தை நிறுத்துவேன். இதெல்லாம் யாரு சொன்னா? குருமூர்த்தி கிட்ட உன்னை சொல்ல சொன்னாங்களா? 1,20,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் தான் சொல்றாரு. நான் தான் சொன்னேன், ஒரு 2 லட்ச ரூபா 1,20,000 தான் நான் வாங்கினேன் அப்படின்னு. ஏய் நான் என்ன தெரியுமா சொன்னேன்? எப்படிங்க காசு வச்சுக்கிறாரு? நான் சொன்னேன் காசு கேட்டுருக்கானா 2 லட்சம் எல்லாருமே என்ன தெரியுமா கேட்கிறாரு அவரு? சொல்றதுக்கு 2 லட்ச ரூபா நானே கார்த்திக் அப்ப நான் ரெடி பண்ணி போடுறது என்னன்னா, நீ கொடுத்தத மட்டும் பெருசா போடுற. அப்ப நான் பேசுறது என்னன்னா, நான் பைத்தியக்காரனா? நான் சொல்றது கேள்றா. நானும் கார்த்திக் இங்க இருந்தா ரெடி பண்ணி கொடுத்தேன் காசு. அவன் அதை குத்து ஒரு அவரு அப்படிலாம் சொல்ல. அவரு என்ன தெரியுமா சொல்றாரு? அண்ணன் சொல்றாரு, அங்கேயும் காசு திருப்பி நீ வாங்கிருக்கியா அப்படின்றாரு. உங்ககிட்ட காசு மொத்தமா வரப்போகுதுன்னா அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். நாங்க பண்ணி கொடுத்துட்டு காசு வந்துடும்மா. சரி நீ அதெல்லாம் பேசுற நீ ஓகே. இப்போ எதுக்கு வாங்குறது? நான் இப்போ அத்தனை வாட்டி அவர் கான்காலில் இருந்தார்ல, எத்தனை வாட்டி கான்கால் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம். நான் எதனா ஒரு வார்த்தை நான் என் காசு அதில் இருக்குன்னா அவன் என்ன கேள்வி அத்தனை கேள்வி கேட்டான்ல, 2 லட்ச ரூபா இருக்குது என் காசு நான் கொடுத்துட்டேன் நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டுவா. சொல்றது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? நான் கொடுத்தேன்னா நீ கொடுத்ததுல திருப்பி கொடுத்தேன்னா எங்கன்னா அது அந்த காசு என்னன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தேன்ல. ஆமா 1 லட்ச ரூபா கொடுத்தேன். பார்த்து 1 லட்ச ரூபா போட்டேன். அதில் நீ கல்விக்குன்னு சொல்றேன். நான் தான் போட்டேன். நீ 1 லட்ச ரூபா போட்டா, நான் 1 லட்ச ரூபா போட்டேன். நான் 1,35,000 போட்டுக்கிறேன். சேட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்த காசு 97,000. அதை பத்தி பேசல. நான் 1 லட்ச ரூபா போட்டுக்கிறேன். நீ போன் பண்ணி அவனை கேளு. அந்த 1 லட்ச ரூபா அது கணக்கே சொல்ல மாட்டேன். அவன் யாரு அவன்? அது தனியா இருக்குது 3 லட்ச ரூபாய் கணக்கு. அதை நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு எதுக்கு என் லைஃப் எதுக்கு நீ நோன்ற? கார்த்தி என்ன சொல்லுது? கார்த்திக் ஃபோன் பண்ண இப்போ கூட ஃபோன் பண்ணி கேளு. அதுதான் சொல்றேன். நீ தான் சொன்னியா? நான் போய் யாரு எவனோ தெரியல எங்கேயோ கடை வச்சுக்கிறான். அவன் என் ஒய்ஃபோட அக்காவும் அக்காவோட புருஷனா அவன்கிட்ட போய் பேசுறான். அவன் எவனே தெரியல எனக்கு. நான் 200 ரோடுன்னு உன்கிட்ட சொல்லி நீ தான் சொன்னி ஏதோ சிக்கன் கடை வச்சு 200 ரோட்ல சிக்கன் கடை சொல்லி. நான் சொல்லவே இல்லை. நான் எங்க சொன்னேன்? இப்ப நான் எங்க சொன்னேன்? எவனோ கடை வச்சுக்கிறான் தான் சொன்னேன். எனக்கு சிக்கன் கடை அதெல்லாம் எனக்கு தெரியாது. நோ நம்ம 2 பேரும் உள்ள பிரச்சனையே வேணாம். சரியா? நான்
நான் அவன் அந்த காசை குத்து முடிச்சுறேன். சரியா, நான் இப்போ சொல்கிறேன்ல, அந்த காசை குத்து முடிச்சு நான் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது நீ வந்து இல்லைனா ஒன்று பண்ணலாம். நாளைக்கு நான் எங்கள் அம்மா கூட்டின்னு வரேன், எங்கள் மாமாவையும் கூட்டின்னு வரேன். மாமா கிட்ட தான் நான் காசு கொடுத்துறேன். சரியா, நான் இங்கேயே வச்சு பேசிட்டு நீ இவ்வளோ வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், எவன்கிட்ட கொடுத்தனோ நான் கூட்டிட்டு காட்டிக்கிறேன், நான் சொல்லிட்டு நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். எனக்கு அப்போ இத்தனை நாளாக 2 வருஷம் ஆண்டுக்கான நான் பதில் சொல்ல முடியும் எல்லாருக்கும். யாருக்கிட்ட? அவங்களுக்குலாம் யாருக்கிட்ட பதில் சொல்ல? அதான் நான் நீ என் மேலே பதில் போட்டுருந்தேன். நான் ஏமாத்திட்டேன்ல உன்னை. நான் உன்னை ஏமாத்திட்டேன்ல. இருக்கிற எல்லா காசையும் நான் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்ல. அதனால நீ அப்படி சொல்லிட்டு போயிடு. என்ன அதெல்லாம் ஐயோ நீ பாவம்லாம் பார்க்கவே வேணாம். எனக்கு நீ இப்படி பண்றவன் பாவம் பார்க்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எப்படி பண்றான் பாவம் பார்க்கறது? எவனே வச்சு நான்லாம் அதுக்கிட்டலாம் பேசவே மாட்டேன். பேச்சு அதுக்கிட்டலாம் போய் பேச வேண்டியது எனக்கு. ஆர்த்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி காசு கொடுத்தாச்சான்னு கேட்டான். இப்போ காலையில் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி காசு வாங்கிட்டீங்களா? இன்னும் தரலடா. சரி நான் பேசுறேன் அப்படின்னு வச்சுட்டான். நோவா நான் இப்போ அதை பற்றிலாம் பேசவே இல்லை. நீ பண்ணா பண்ணிக்க, நான் அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா, இப்போ எது பண்ணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரியா, பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீ எது பண்ணாலும் பண்ணிக்க, எனக்கு கவலை இல்லை. நான் தான் சொல்றேனே, எனக்கு கவலை இல்லை. சொல்லாத, புரியுதா? அதை தான் சொல்றேனே நானு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் எது பண்ணாலும் பண்ணிக்க, நான் தான் கவலை இல்லை. பேசல அது பேசல அதெல்லாம் உனக்கு கார்த்திக்கிறானு கார்த்தி போய் கேளு, புரியுதா? நீ சொல்லாம எப்படி அது சொல்லும்? நீ சொல்றேன்னா சொல்லுது. டேய் அவன் போன வாட்டியே வந்து ஏன் ஒன்றும் இல்லை, 41 லட்ச ரூபா சிலம்பண்ண என்கிட்ட கேட்குது. 41 லட்ச ரூபா தான் வாங்கி, நான் 41 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துக்கிறேன். சரியா, 41 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட எவ்வளோப்பா கொடுத்துறாரு அப்படின்னு கேட்குது. நான் சொல்லிட்டா 12 லட்ச ரூபா தான் எனக்கு வந்துக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சிலம்பண்ண. நான் உங்ககிட்ட இல்லை சொல்லு, நீ சொல்லு. என்னது? ஆனால் நீ கணக்கு காட்டுனா, நீ எவ்வளோ காட்டுறேன் நான் கொடுத்துறேன்னா. ஆனால் என்கிட்ட 12 ரூபா தானே இருக்கு. நீ கணக்கு காட்டுனா. நான் இப்போ காசு கொடுக்காமதுக்கெல்லாம் சண்டைலாம் போடல. நான் இப்போ காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல. ஏன் என்ன அப்படி பேசுற? நான் எதுவும் பண்ணலன்னா பரவாயில்ல. இவன் காலில் விழுறேன், அவன் காலில் விழுறேன், எல்லார் காலிலையும் விழுறேன். நீ மாட்டினுக்கு தான் நானும். ஏன் பார்த்திபன் காலில் யார் விழுந்தா அன்னைக்கு? வராத யாருன்னு உன் கண்ணெதிர்க்க தானே பேசினான் அவன்கிட்ட. பத்திபா காலில் கூட விழுறேன், பத்திபா வராத பத்திபா. நான் அன்னைக்கு அழுதுனுக்கும் போது எவன் போய் இட்டு அழுது விட்டுது? எங்க இருந்து எங்க ஓடி? நீ தான்டா போன் சொன்ன ஃபர்ஸ்ட். எங்க போன நான் பாத்துக்கிறேன்ட்டு. அங்க கிடையாது, போன்ல பேசும்போது காசு அதுக்கு அடுத்த நாள் தானே போட்டு விட்டோம் நம்ம. நான் சொன்னல ஒரு நாள் வெயிட் பண்ண பாத்திபா, காலில் கூட விழுறேன் பாத்திபான்னு. இதே குருமூர்த்தி நான் எத்தனை வீட்டாண்டனா பின்னாடி பார்த்து சொன்ன அவன் நான் சொல்ல அந்த வார்த்தை சொல்லணுமா? நான் என் மேல தப்பு இருந்தா நான் சொல்றேன்னா, என் மேல தப்பு இருக்குதுன்னு வச்சுக்கேன். நான் நீ சொல்று, டேய் உன் மேல தப்பு இருக்குதுடா, நீ இதை பண்ணடா, நீ சொல்று, நீ இதை பண்ணடானா நான் அதுக்கான சொல்யூஷன் நான் பார்த்துன்னு போயிடுறேன். அதுக்குன்னு என் லைஃப் ஒன்று ஒன்றுது, என் குடும்பத்தை ஒன்று ஒன்றுது, இப்பெல்லாம் தான் கோவம் வரும். குடும்பத்தையோ லைஃப்ல நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட்? அப்ப ஏன்னா அது சொல்லிச்சு. நீ அவனை கேளுப்பா, அவனை வச்சு கேளுப்பா. நான் வந்து சொன்னான்னு கேளுப்பா, ஸ்ட்ரைட்டா வச்சு கேளுப்பா. நான் இல்லைன்னு சொல்றேன்னா பாரு. அப்போ அவனை வச்சு கேளு. நீ லூஸ் மாதிரி பேசுனுங்கிற. அவன்கிட்ட நான் சொன்னேன் அன்னைக்கு அப்படிதான் வந்து ஒரு வாட்டி நான் சொன்னான், டேய் கௌதம்க்கு வந்து ஒய்ஃப் இதெல்லாம் தெரியும், அவன் போய் பேசுவாங்க சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவன் சொன்னான், நீ அவன்கிட்ட கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லு. லூஸ் மாதிரி பேசுனுங்கிற. எனக்கு எப்படி தெரியும்? அவன் உன்னை போட்டு நீ எதனா பண்ண சொல்லுவான்னு சொல்றான்னா அது நீ என்ன போய் நான் கேட்கணும், உன்னை கேட்க போறேன். அதெல்லாம் நான் இப்போ அதெல்லாம் வரேன். நான் இப்போ அந்த பேச்சுலாம் வரலாம். நான் இப்போ அவன் நான் இப்போ கமிட்மெண்ட் கொடுத்த காசை நான் இது பண்ணி நான் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். காலையில் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர வேணாம். சரியா? நீ அதெல்லாம் பேசுங்க. ஒரு நிமிஷம் நான் ஏமாத்தலாம் சொல்ல. நான் ஏமாத்தினா நான் அனுபவிச்சுட்டு போறேன். எனக்கு தெரியும் நான் ஏமாத்தினா இல்லையான்ட்டு. எனக்கு நான் தெரியும் எனக்கு ஏமாத்தினா நான் அனுபவிச்சுட்டு போறேன்னா அந்த ஆண்டவர் மேலே இருக்கிறானா இல்லை ஏமாத்துறேன்னா நான் போறேன் உள்ள. நான் ஏமாத்திங்க நான் போறேன். நான் ஒருத்தன் தான் கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் போய் சொல்லியே. எனக்கு தெரியுமா நீ கார்ல உட்கார வச்சு கூட்டின்னு போறவர்கள் எனக்கு தெரியுமா நீ அத்தனை லட்ச ரூபா வாங்குறேன்னு. இங்க இருந்து கூட்டின்னு போகும்போது என்ன சொன்னேன்?
அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன். நான் அது எல்லாத்தையும் மூடி மறைச்சி எவ்வளோ விஷயம் உனக்கு யோசனை பண்ணுறேன். ஆனால் நீ என்னை வந்து அவ்வளோ அல்பமாக நினைக்கிறேன். நீ யார் அல்பமா யார் நான் உன்னை சொன்னேன் ஃபர்ஸ்ட் நீ வந்து நீ தான் உன் வாய் வச்சிருக்கிய ஒன்று. நீ உன்னால பேச முடியாதான் அங்கே வச்சு பேசுற. சொல்லிட்டு இல்லை குருமூர்த்தி கிட்ட பார்ட்டி பண்ணிட்டு வீட் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுனேன் ரவுடி அவங்க ஏரியாவில் அப்படின்னா நீ அது யார் சொன்னா? நான் கேட்டேன் அவங்ககிட்ட. எது? நான் இதுன்னு கேட்டேன் ஏன்னா அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல சொன்னேன்னு சொல்லு. யார்கிட்ட சொன்னேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணு. கார்த்திகிட்ட தான் நான் சொன்னேன். குருமூர்த்தி வந்து சொல்றேன் நான் அதை கார்த்திகிட்ட சொன்னேன். இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க இல்லாத வேலை இருக்குது ஏன் அப்படி பண்ண நான் சொன்னேன் கார்த்திகிட்ட நீ என்ன கேட்டுக்காத எல்லாம் முடிக்கும் நான் கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் முடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதெல்லாம் கேட்டேன் யார் அந்த மாதிரிலாம் சொல்றேன் நீ தான் அந்த மாதிரிலாம் சொல்லுங்க யாரு அவங்ககிட்ட ஒன்று நான் எவங்கிட்டே பேசல. இப்ப இருக்கிற பிரச்சனையே காசு பிரச்சனை தானா? காசு விட்டு நீ எதுக்கு மத்ததெல்லாம் கலர்ற? நான் ஏன் கலர்றேன்? நீ தான் இப்ப வந்து கலர்ற. நான் என்ன கலர்றேன்? நீ சொன்னதான் இப்ப நான் சொல்றேன். நீ குருமூர்த்தி எதுக்கு இப்படிலாம் சொல்லுகிற? நான் தான் உனக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். யாரு? நீதான்டா. நான் சொன்னேன் சரி அவர் வர வைக்கலாம். வர வரல வரும்போது கேளு. நான் சொல்ல நேர்ல கேளு. நான் அப்படி சொன்னான்னு கேக்குறேன். நீ கேளு அதெல்லாம். அதான் சொன்னாரு. நான் பேசவே மாட்டேன் அவர்கிட்ட மோஸ்ட்லி. பேசினா எனக்கு ஒரு வாக்குவாதம் தான் ஆகும். பார்ட்டி பண்ணிட்டு அவர்கிட்ட நீ சொல்லிக்கிறான். அவன் சொல்றாங்க பார்ட்டி பண்ணி அதுமே சொல்லுவேன். அவன் சொன்னானுங்க நான் வந்து கார்த்திக் தான் சொன்னேன். கார்த்தி நான் அதுவே கேட்டுக்கல இல்லைன்ட்டேன் எல்லாம் முடிட்டோம் நான் அந்த மாதிரி பண்ணல நான் எதுவும் அதை போய் நான் அவனுக்குலாம் சொன்னான்னு சொல்லிட்டு விடுன்னு நான் சொல்லிட்டேன். சரியா நீ கார்த்திகிட்ட கூட காலைல கூட கேளு நான் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அவங்க வீட்டில் போய் நான் சொல்லிடுவேன் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை நீ தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கார்த்திகிட்ட நான் சொல்லவே இல்லை. நீ கார்த்திகை கேளு வேணாம் கார்த்திகை நேரில் வச்சு கேளு. நான் வந்து இது உனக்கு ஃபோன் பண்ணால இதே பரா பண்ணுறேன் இதே பரா பண்ண நான் கேட்டுக்கிறேன். அவன் வந்து உன்னை ப்ரெஷர் பண்ணுறதுல அவன் வேறு எதுவும் சொல்லுவான். நீ அதை வந்து என்கிட்ட கேட்குற. நீ கார்த்தி டேரெக்டாக வச்சு கேளுப்பா நான் அது மாதிரி சொன்னான்ட்டு. நானும் அவனை கல்யாணம் பண்ணி எனக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம் புக் ரெடி பண்ணுறது இவ்வளோ கஷ்டம். அதை சொல்லுங்க நான்லாம் கதை சொல்லனா என்கிட்ட பேசி இல்லை எனக்கு என்ன தெரியும் அது என்கிட்ட பேசினா நீ கேள்றா. நீ அவனை வச்சு கேளு நான் சொல்றேன் தானே கார்த்தி ஏங்க நீ என்ன வச்சு கேளு நான் அந்த மாதிரி சொன்னான்னு கேளு நிறுத்தினான்னு சொன்னான்னு கேளு இல்லை வந்து யாரோ அக்கா வீட்டுக்கார்ட்ட பேசுறேன்னு சொன்னா அதை கேளு. அதான் நீ கேளு எவனோ ஒருத்தன் சொல்லி அவனை கேளு நான் சொன்னான்ட்டு தேவையில்லாம நீங்க லவ் பண்ற பொண்ணு நீங்க யாருமே தெரியாது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இல்ல அது தெரியாம எப்படி நீ தெரியாமையே நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா அப்ப தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு சொன்னா நான் பேசுறேன் எனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நான் யாரு நீ திருப்பி கேட்டுக்கிறேன் நான் சொன்னேன் நீ பதில் சொல்லு இது வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன் யாரு லவ் பண்றேன் நான் பேசுறேன் கேட்டாலே நானே ஸ்ட்ரைட்டா கேட்டுருவேன். இப்போ வந்து உன்கிட்ட சண்டை போற மாதிரி அந்த மாதிரி சண்டை போட்டு போயிடுவேன். நான் அந்த பின்னாடி வேலை பார்க்குற ஆள்லாம் கிடையாது. நான் பின்னாடி வேலை பார்க்குற ஆளா இருந்தா நீ சொல்ல பாரு இவ்வளவு காசு தான் நான் வாங்கிக்கிறேன் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்னு யாரு சொன்னா எப்போ சொன்னா? இவ்வளவு காசு தான் நான் வாங்கிக்கிறேன் என் மேல டவுட் வருதுடா அப்படின்னு யாரு சொன்னா? அவனுக்கு சொன்ன நான் சொன்னேனா? அதை புரியல. நீ சொன்னியனா என்ன நம்பவே மாட்டானுங்கடா. நீ காசு வாங்கிட்ட நீ சொன்ன நீ வந்து ஃபுல் காசையும் நான் வாங்கல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டாடான்னு கேட்டியா? நான் சொன்னேனா அப்படி ஃபுல் காசையும் வாங்கல? ஏன்னா அது எதுவும் தெரியாத மாதிரிலாம் நான் டக்கு சைட் ஆகுறா எப்படா சொன்னது எங்க பேசுனது? நீ என்கிட்ட கேட்டல அங்கே பார்க்காண்ட காசு என்னடா நான் வாங்கி என்னை இது பண்ணியிருக்கேன்னு நீ சொன்னியா இல்லையா? கேட்டியா இல்லையா? என்ன நீ அதை அவனுக்கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டியா? என்கிட்ட இவ்வளோ காசு தான் நான் வந்து கேட்டேன். அது யார் சொன்னா உன்ன? புரியல யார் சொன்னான்னு? அது யார் சொன்னா குருமூர்த்தி அந்த மாதிரி கேட்டான். நான் குருமூர்த்தி கிட்ட பேச மாட்டேன். நான் பார்த்திபன் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அதை இதெல்லாம் பேச மாட்டேன். எப்படி சாப்பிட்டேன் நான் ஜாலியா பேசுவேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. குருமூர்த்தி வந்து என்கிட்ட பேசி 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 டைம் சொல்லி 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 ஜனவரிக்கு அப்புறமா அதிகமா உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. என்கிட்டலாம் அவர் அப்பதுலேருந்து என்கிட்ட பேசலாம். அப்போ இதெல்லாம் கேட்டப்போ தான் நான் காசு இருக்கணும் காசு சொல்லணும்னு கேட்குறான். ஒரு வேலை எவ்வளோ காசு வாங்கிட்டோம் இதெல்லாம் சொல்லிட்டானா தெரியல கார்த்தி அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து கார்த்திகிட்ட நீ தான் சொல்லிட்டியாமே நீ தான் பண்ணிட்டியாமேன்னு கேட்டால் நானா பண்ண முடியும்?
நீ சொல்லு. நான் வந்து அவன்கிட்ட ஒன்று சொன்னா அதை உங்ககிட்ட எவ்வளோ கேட்டேன், 2 முன்னாடி கேட்டேன். கிண்டன் அவன்கிட்ட எதனா சொன்னியாடா, அவன் இந்த மாதிரி கேட்குறானுங்க, அவன்கிட்ட நான் சொன்னேன். அவங்ககிட்டே கேட்டேன் 2 முன்னாடி நேர்லேயே கேட்டேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி சொன்னியா, அவனுக்கு கேட்குறானுங்க, தேவையில்லாமல் கிளாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அவனுக்கு. எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து காசு ரெடி பண்ணி போடணும்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாளைக்கு வர மாதிரி நான் ரெடி பண்ணாம கிடையாதுண்ணா. நான் போயிட்டு நான் சும்மா உட்காந்து எனக்கு சும்மா உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் என்ன தலையெழுத்தாண்ணா எனக்கு சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்து எனக்கு தலையெழுத்தா நீ சொல்லு. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நான் செட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை. 2 நாளாக காசு போடல. நான் எதுலேயுமே காசு போடல. வாடகை கட்டுறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பிச்சை எடுத்து 12,500 ரூபாய் இப்போ தான் மாற்றி விட்டேன். எத்தனை வாட்டி என் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணுறான் தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை அப்போ சொன்னியாண்ணா, இவ்வளோ வாங்கியிருக்கேன் அவன் வாங்கியிருக்கேன் எதனா ஒன்று நான் எதனா ஒரு ஐடியா பண்ணி எதனா ஒன்று பண்ணியிருப்பேன். நான் என்ன எடுத்து போட்டு வரேன் இப்போ பிச்சை எடுத்துட்டு போட்டுனுக்கிறேன். நான் இருக்குது எல்லாத்தையும் வலிச்சு அங்கே போட்டு. நீ நானா அசால்ட்டாக சொல்கிறேன். நீ நீ எதுக்கு நான் குருமூர்த்தி கிட்ட போயிட்டு 1,00,000 ரூபா வாங்கலான்னு சொன்னேன். அப்போ நான் கொடுத்தா போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்தா காசு போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ அவர் கேட்டார் எனக்கு நான் ஒரு மாதிரி பேசினா நீ ஒரு மாதிரி பேசி வச்சுக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் ரெடி நீ இதெல்லாம் சொல்கிற இல்லைண்ணா, நீலாம் சொல்கிறல்ல அவன்கிட்ட இவ்வளோ காசு தான் கொடுத்த, நீ கொடுத்ததை ஒத்துக்கண்ணா. நீ எவ்வளோ கொடுத்தி அந்த கணக்கு அவர்கிட்ட சொல்கிறேண்ணா. நான் இல்லை நான் வந்து நான் வரேன். நான் போகலாம். என்ன வேண்டாம் என்ன அவ்வளோ டெம்ட் எடுத்துறீங்க 2 பேரும் சேர்ந்து. நீ பேச மாட்டேற, உனக்கு பதிலாக அது பேசுச்சு. நான் வந்து என்ன தரமா கேட்டேன், கார்த்தி இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல, முடியுது நான் விட மாட்டேன். கார்த்தி எப்படி விட முடியும்? கார்த்தி நான் விட்டுற முடியுமா? இந்த பிரச்சனை எதாலன்னா இந்த பிரச்சனை 1,50,000 ரூபா 1,50,000 ரூபா கொடுத்துருக்க நல்லா இருக்கும். அது என்னத்துக்கு திருப்பி இந்த பைசா அது போட்டு அடிச்சுட்டு இருக்கலாம்னா கம்மியாக வாங்கியிருந்தா உனக்கு புரியுதா இல்லையாண்ணா? அப்படியே பிரச்சனையா இருந்தாலும் நீ என்ன இந்நேரத்துக்கு கை காட்டி விட்டு போயிட்டு இருக்கலாம்ல. நீங்க நான் அவனை மாட்டி விட்டு நினைக்கலையே. ஃபர்ஸ்ட் மாட்டி விடணும், எப்படி மாட்டி விட்டுருப்பேன்? நான் மாட்டி விடணும். நீ மாட்டி விடுறதுக்கு இல்லைன்னா நீ மாட்டி விடுறதுக்குன்னு இல்லை, மாட்டி விட்டா உனக்கும் சத்தியமா பிரச்சனை வரும் தான் நீ மாட்டி விடாம இருக்கிற. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதுதான் இருக்கிற உண்மை. அது இது பேரு நான் குழந்தை கிடையாது. அதுதான் இருக்கிற உண்மை. உனக்கும் பிரச்சனை வரும் எனக்கும் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து நான் எதுவும் பண்ணலை. நான் இன்னொருத்தங்க காசை கொடுத்தேன். நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் உன்னை மாட்டி விடுன்னு வச்சுக்கேன், எப்படி மாட்டி விடலாம்? ஏன் மாட்டி விடல? நான் ஏன் மாட்டி விடனா? உனக்கு குற்றம் உள்ள நெஞ்சு உனக்கு அதுக்கப்புறம் ஒன்று இருக்கக்கூடாது. இருண்ணா ஒரு ரூபா 2 ரூபா 30 லட்ச ரூபா 1 ரூபா 2 ரூபா 30 லட்ச ரூபா. எதனா உனக்கு சரி கொஞ்சம் எடுத்து வச்சு எதனா இருந்தாலும் நானாச்சும் எதனா ரொட்டேட் பண்ணி எதனா ஒன்று பண்ணிடுவேன். என்ன எதுன்னு தெரியாம சத்தியமா சொல்றான். நீ அது எனக்கு முன்னாடியே எதனா தெரியுமா? எனக்கு கார்ல உட்காரச்சு பாதி தூரம் இருக்குன்னு போயிட்டு நீ சொல்ற இவ்வளோ வாங்கியிருக்கேன். முன்னாடி வரைக்கும் சொல்லுங்கிறவங்கிட்ட காசு வந்து அதிகமாக வாங்கிக்கிறோம்டா, நீங்க என்ன தெரியுமா பார்த்துக்கலாம், வேலை வந்து பார்த்துக்கலாம், வேலை வந்து. நான் சொன்னேன் இல்லைன்னா சொல்லலை. நான் வந்து ஏன் இதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். திறமை அந்த வேலைலாம் வருமானு தெரியல. அவன் வரலனாலும் நான் அந்த போஸ்டிங்கில் உட்கார என்னால் வாங்கி வைக்க முடியும். வேற என்ன நான் வாங்கி வைக்க முடியும். நான் வந்து அல்பசில்ப கிடையாது. எனக்கு இங்கே வேணா கஷ்டம் வரல, என் வீடு வேணா ஏழா இருக்கலாம் தவிர என் வேலை ஒன்றும் கிடையாது. சரியா? அதெல்லாம் நான் அவனுக்கு எதுவுமே சொல்லி வீடு வேணும் வேலை அதெல்லாம் அவனுக்கு யாருமே கேட்கல. நானே கேட்கணும். அது கூட சொல்லியிருக்கேன். இவனை எதனா பண்ணா கூட வந்து நம்மளால காசு எடுக்க முடியாதுன்னு இருக்க. என்ன நீங்க நைட் நீ குருமூர்த்தியை சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன் உன்ன, டேய் கம்முன்னு அதெல்லாம் பண்ணாதடா, காசு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கறது வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னால் நான் உன்னை நானா பண்ண போறேன். லூஸ் மாதிரி பேசுறீங்க. நீ ஃபர்ஸ்ட் உன்னை அப்படி சொல்றானா ஃபர்ஸ்ட் கார்த்தியை நேரில் வச்சு என்னை கேள்றா. நீ அதுக்கப்புறம் காலில் அதுக்கப்புறம் கூட குருமூர்த்தியோட பேசிக்கலாம் நாளைக்கு. ஃபர்ஸ்ட் கார்த்தியை காலில் கூப்பிட்டு என்ன நான் சொன்னேன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேளு. தேவையில்லாம நீ பேசுனீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனில் அவ்வளோ நேரம் கற்றுனேன். இந்த மாதிரி தான் நான் கற்றுனேன்.
நீ அதை அப்படி ஓப்பனா கத்திருந்தா கூட ஓகேண்ணா. அப்படி ஓப்பனா கத்திருந்தா கூட ஓகேவாண்ணா. அப்படி கத்திட்டு போயிடுவேன்டா. இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நானு. நான் எதுக்குடா ஒண்ணு பண்ண போறேன், எதுக்குடா இன்னொருத்தட்ட சொல்லணும் நானு? எனக்கு பண்ண தெரியாதா? எனக்கு யாரும் இல்லையா? நான் எதுக்கு இன்னொருத்தட்ட சொல்லணும்? நான் எதுக்கு ஃபிலிம் காட்டுறதுக்கா? அவன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் காட்டுறதுக்கா? நாங்களாம் அந்த மாதிரி நாள் இருக்குதா? பேங்க் காட்டுறது இது காட்டுறதுலாம் ஆமா பண்ணனா பண்ணோம் இது பண்ணா என்ன சொல்லுறேன். டேய் அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்தாலே சொல்லி ரெடி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு குத்து முடிச்சு நான் எப்போ உனக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நான் சொல்லு. அதுல இருந்து பண்ணோம். அதுல இருந்து காசு பெரிய 8 லட்சம் வாங்கி கொடுத்துக்கிறோம் நம்ம. மீதி காசு அதானா நம்மன்ற வார்த்தை இங்கதான் வருது. குருமூர்த்தி கிட்ட வரமாட்டேங்குது. அதானே இப்போ பிரச்சனை. அந்த 10,000 வாங்கி தின்ட்டடா நீ 10,000 ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாரு. அது நீ வந்து என் மேல அப்படியே கார்னர் பண்ணிடுற, அவருக்கு அப்படியே போர்ட்ரேட் பண்ணி விட்டுற. நீ நல்லவனா மாறில அந்த இடத்துல நான் அசிங்கப்படுறேன். இப்ப என்ன கேள்வி கேட்டா தெரியுமா என்ன? நீ எதுக்கு 1,20,000 வாங்கின? நீ எதுக்கு 1,20,000 வாங்கின? நான் கிளியரா சொல்லிட்டேன். அவரு அப்படிலாம் சொல்லல. நீ வாங்கினா எனக்கு காசு கொடு, நீ வாங்கினா எனக்கு காசு கொடு. நீ வாங்கின என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காசை கொடுன்றாரு. இங்க என்ன நடக்குது? நீ எதுக்கு நீ அங்க போய் சொல்ற? நான் அப்ப நான் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லுவா அவர்கிட்ட. அவன் எப்படி காசு ரெடி பண்ணிட்டுன்னு கேக்குறான். அப்படின்னா சொல்றேன் நான் தானே சொல்லுங்கிறேன் அவர்கிட்ட. நீ அனுப்புறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்றேன் நான் எல்லாத்துலயும் வாட்ஸ்அப்ல அனுப்பினுக்கிறேன். நீ வந்து அவனுக்கு ஒரு கால் பண்ணாலே இதோ பண்றேன் இங்க கேட்டு பண்றேன்னு சொல்லுங்க. நீ ஒரு கால் பண்ணாலே அவன் வந்து உனக்கு பண்ணிட்டு எடுக்கலாம் எனக்கு ஃபோன் பண்றான். அப்போ நான் இல்லை நான் போயிருக்கானா வெயிட் பண்ணிட்டு இருக்கானா எனக்கு ஒன்றும் கூப்பிடலாம் நான் கூப்பிட்றான்னு சொல்றேன். எப்படி ரெடி பண்றாரு ஏதா பண்றாரு? நான் 2 நாள் முன்னாடி கூட 2 ரூபாய் கொடுத்துக்கிறேன் நான் காசு எல்லாருமே சேர்ந்து தான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தவிர அவரை நான் மட்டும் 1,20,000 கொடுத்தேன்னு சொல்ல. கார்த்தியும் காசு போட்டிருக்காருன்னா நானும் கொடுத்துருக்கேனா? லாஸ்ட்டாக 20,000 ரூபாய் ஷார்ட்டேஜ்னா அதையும் கொடுத்துருக்கேன்னா இப்போ அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த காசு வாங்கி ஒரு இதில் போட்டு மொத்தமாக அவன் கல்யாணத்துக்கும் சேர்த்து 10 லட்ச ரூபா வாங்குறானா? அது 7 லட்ச ரூபா அவங்களுக்கு தருவானா? 3 லட்ச ரூபா கல்யாணம் சாப்பாடு செலவுக்குண்ணா. மீதி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து அவனுக்கு காசு தராங்கண்ணா அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் தனியாக இதில் என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியோ உன்னை கார்னர் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையப்பா. பண்ணுறது தானேப்பா நான் சொன்னேன். அப்போதுலேருந்து அதை தான் பண்ணினுக்கிறேன். நான் எல்லா காசையும் நான் தான் வாங்கிட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் நான் தான் இது பண்ணிட்டேன். சரி நீ அப்படி சொல்கிற ஓகே. அப்படி எதனா இருந்தால் நீ நிற்கணும்ல என் சைடில். நீ என்ன மட்டும் கார்னர் எல்லாத்தையும் அப்போ நீ வந்து என்ன பண்ணோம்? நீ கார்த்தியனை விட்டு என்ன பேச வைக்கக்கூடாது. அது தேவையில்லாமல் என்ன பேசுது. கார்த்தி பேசுறதா நீ 4 கூட நிக்க வச்சு கேளு. ஏன்னா பேச விடுற? நான் கார்த்தியனை நீ வாங்கின துட்டு அது சாப்பிட்டுச்சா இல்லை நான் வாங்கின துட்டு அது சாப்பிட்டுச்சா? எதுவுமே இல்லாமல் அது 3ஆவதா ஒரு ஆள். அது எதுக்கு உள்ள இருக்கிற நீ இன்டர்ஃபியர் பண்ற? அவன் இன்டர்ஃபியர் பண்ண இப்போ வந்து கார்த்தி எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் காசு வந்து நீ வந்து என்கிட்டயும் இதுதான் சொல்லுங்க, அவங்ககிட்டயும் சொல்ல குருமுகி தான் சொல்லுங்க. உனக்கு சொன்ன இடத்துல காசு இன்னும் வரல. எவ்வளோ நாள் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்குது? எவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டு இருக்குது? அதுதானா? அது ஓகே. நான் தான் உனக்கு வந்து நான் பண்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் இப்போ இதெல்லாம் பண்றேன்னு எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். நீ அவர்கிட்ட சொன்னேன் டாக்குமெண்ட் அனுப்பிச்சதுலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டாக்குமெண்டால ஃபோன் மாட்டிக்கிச்சு, ஃபோன் நம்பர் போயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த ஆளு சத்தியமா சொல்றேன், அந்த ஆள் ஜென்யூனானவன். அதான் பயம்தான் புத்துறான் தவிர்த்து எதுவும் உன்ன மாதிரி பின்னாடிலாம் எதுவும் பண்ணல. சத்தியமா சொல்றேன். பின்னாடி பண்ணலாம். நீ கார்த்தி பேசுறத வச்சு நீ என்ன சொல்லாத சரியா? நான் இப்போ கூட நான் சொல்றேன், நீ சொன்னதான் கூட நீ ஏதோ சூழ்நிலைக்காக சொல்லியிருப்பேன்னு சொல்றேன். நான் அதை கேட்கவும் இல்லை உங்ககிட்ட. இதை வீட்டு டாக்குமெண்ட்லாம் நான் வாங்கி எனக்கு தான் வீடே இல்லையா? எங்க என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு? என் வீட்டுலாம் ஊர்ல இருக்கு. நீ இவ்வளவு பேசுறவா? நீ இவ்வளவுதானா காசு இது? இவ்வளவு காசு என்கிட்ட இருக்குது. அதை நீ அவன்கிட்ட அடிச்சு பிடி வாங்கிக்கோ, என் காசுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ நீ என்ன மாட்டி என்ன கோத்து விடுறியா? அதை உண்மை ஒத்துட்டு மாட்டி விடுறேன். என் சைட்ல என்ன ஆகுது நான் அனுபவிச்சிடும், உன் சைட்ல என்ன ஆகுது நீ அனுபவிச்சுக்கணும். நீ அப்படியே பண்ணிருக்கணும்னா அதை அப்படியே பண்ணிருக்கணும். எப்போ உனக்கு பிரச்சனைன்னு தெரியுதோ, எப்போ என்ன நம்ப முடியாம போச்சோ உன்னால, நீ அப்படியே பண்ணிருக்கலாம்ல அதை. அப்போ அதை நான் அவனை வந்து அப்படியே கேட்டேன் பார்க்கில் முன்னாடி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி காசு. ஆமா நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் காசு வேணாண்ணா நான் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணிடுறேன். நான் கொடுக்குறேன்னா என் 12 லட்ச ரூபா எடுத்து வச்சா என்னை விட்டுருவேன். இன்னைக்கு கூட கேட்டேன் கார்த்தியா, நான் என் 12 லட்ச ரூபா எடுத்து விட்டா என்னை விட்டுருவியா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு கேட்டோன்னே சுருன்னு எடுத்து நான் அதை கேட்டேன். நான் கொடுத்த 12 லட்ச ரூபாவை நான் எடுத்து வச்சிடறேன், என்னை விட்டுரு
அப்படி நான் எதுக்கு நான் மீதி எதுக்குலாம் எதுக்கு பொறுப்பேற்றணும் நான் அதுக்கிட்டே கேட்டேன். அதுக்கு தான் அது இவ்வளோ பேச்சு பேசுது. ஏன்னா தலையல் தான் நீ என்னை எக்ஸ்ட்ரா கொடுத்தா ப்ரூஃப் பண்ணுப்பா, நான் பண்ணுறேன். நான் இல்லைன்னா சத்தியமாக போய் சொல்ல மாட்டேன். நீ போய் சொல்ல மாட்டேன் தெரியுமா? சரிண்ணா, நீ கலாய்கிறேன்னா எனக்கு நல்லா தெரியும். நீ கலாய்கிறேன்னா எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நீ பேச காசு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுடா கொடுத்து. நான் காசு வாங்குறது ஏன் தப்பு? நீ வேலை வாங்கி தரனால அண்ணா நான் தான் சொல்கிறேன்ல, காசு வாங்குறது உன் தப்பாக இருந்தாலும் வேலை வாங்கி தரேன்னு அலைய வைக்கிறது நான் கிடையாது. சத்தியமாக நான் இல்லை, இன்னொருத்தன் அது. சரியா? அது அவன் பண்ணலனாலும் நான் அதை திரும்ப பண்ணிவிடுவேன். எனக்கு தெரியும். அது நாசமாக போனாலும் பரவாயில்ல. எப்போ பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரியும். நான் யார் யாருக்கு என்ன நான் பண்ணுவேன்னு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் நான் பண்ணேன். ஒருத்தனுக்கு 4 லட்ச ரூபா செலவானாலும் சரி, நான் என் காசில் பண்ணுவேன். நான் ஒன்றும் கையாளாதவன் கிடையாது, என்னால் சம்பாதிக்க முடியாதவன் கிடையாது. நான் அதை பண்ணுவேண்ணா. நீ ஒன்றும் இல்லைண்ணா, நாளைக்கு காலைல கூட என்கிட்ட இவ்வளோ தான் காசு கொடுத்தேன், நீயே போய் கம்ப்ளைண்ட் விட மேலே. நீ மீதி நீ பொறுப்பேற்றுக்கணும், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஃபேக் தானே, என்னை ப்ரூஃப் பண்ணிவிடு. நான் ஃபேக் தானே, என்னை ப்ரூஃப் பண்ணினா நீயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி. 2 நாள் முன்னாடி சொன்னேன்ல, ஏன் நான் இவ்வளோ தான் கொடுத்தேன், நான் மீதி நீ பணக்காரனா, நீ அவங்ககிட்ட சொன்னேன்னு ஏன் நான் நீ வந்து குருமூர்த்திகிட்ட சொன்னேன்னு ஏன் அவர்கிட்ட சொன்னால் அவர் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம கிளின்டன் கிட்ட வந்து முதல்ல வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துருங்க கம்ப்ளைண்ட் விடல, நீயே பேசுறு. எப்பவும் போல நீயே பேசு அவர்கிட்ட. நீயே பேசிட்டு என் மேலே பழிய போட்டுரு. சரியா? பழிய போட்டுரு. நான் என்னால் முடிஞ்சதுன்னா நான் அவனுங்கிட்ட கூட்டின்னு போயிடுறேன். அவனுங்க பார்த்துருவானுங்க. அப்படி அவன்கிட்ட பண்ணுறதும் தப்பு அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போகிறேன். இல்லைப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. கோவத்தில் என்ன வேணா பேசுவேன். நான் கோவத்திலாம் பேசலாம், நான் தெளிவாக பேசுறேன். நான் கோவத்தில் எப்பவுமே பேசவே மாட்டேன். கோவமாக இருந்துச்சுன்னா ஃபோனை கட் பண்ணுறதுல நான் எடுக்க மாட்டேன். நீ சொல்லுண்ணா, நீ இவ்வளோ பேசுறல்ல, பின்னாடி நீ இவ்வளோ பேசுறல்ல, இன்னும் அதுக்கே அது சொல்லுதுண்ணா. ஏன்டா ஏமாத்தி தின்ற, எதுக்குடா ஏமாத்தி தின்ற அப்படின்னு என்ன கேக்குது. நான் 1,20,000 கொடுத்துட்டு ஏமாத்தி தின்றன்ற பேரை ஏன் அதை உன்கிட்ட உன்னை பார்த்து சொல்ல மாட்டேங்குது? அதுதான் எனக்கு ஆதங்கம். ஏன்னா நீ என்ன தப்பு பண்ணிக்கிற, நான் மட்டுமே தப்பு பண்ணல. அது உனக்கு தெரியுதா? உன் மனசாட்சி இருக்குதா? என்ன அந்த மாதிரி கேட்டா நீ என்ன கேட்கணும், நீ தடுக்கணும். நோ, உனக்கு தெரியாமலாம் நான் பேசியிருக்காங்க. அவன் காலையில ஷூட்டில் நான் பார்க்கலடா. காலையில நான் அப்புறம் எப்படி நான் என்கிட்ட மட்டும் பேசும், நீ சொல்லாமல் என்கிட்ட எப்படின்னா பேசும்? அது ஷூட்டில் இருக்குது. இங்கே இருக்கிற விஷயம் எப்படின்னா அதுக்கு தெரியும். முதல்ல இங்கே நான் எங்கே போயிருக்கேன், எப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற டைமிங்க்கு அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது. ஏன்னா உங்ககிட்ட நான் 3 மணிக்கு சொன்னேன்ல, அது எனக்கு எத்தனை மணி 6 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு. காலையில் நான் ஃபோன் பண்ணேன், கார்த்திக் எங்கே இருக்கேன்? கௌதம் ஷூட்டில் இருக்கேன். என்னாச்சு காசு வாங்கிட்டீங்களா? இன்னும் போயிருக்காண்டா காலைல மதியம் நான் சொல்லிக்கிறான்டா, எனக்கு தெரியடா இன்னும் சொல்லி 10 மணிக்கு தான் கிளம்புனான். சரி ஓகேடா நான் பேசுகிறேன்னு சொல்லி வச்சிட்டேன். மறுபடியும் நான் சொன்னேன் சுவிட்ச் ஆஃப் போனேன். 3-4 வாட்டி பண்ணேன் சுவிட்ச் ஆஃப். நான் பேசுகிறேன்டா அப்படின்னு எப்போ சொன்னான்? 6 மணிக்கு தான் அவன் ஃபோன் பண்ணான். டேய் நான் பேசிட்டேன் அவன்கிட்ட, எனக்கு அவனுங்க வாக்குவாதம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னான். நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், வண்டி ஓட்டு நான் வந்துட்டு போனேன். அதை நான் கூண்டு அவன் உன்னை திட்டினது, உன்னை பேசினது, என் அம்மா கிட்ட வந்து பேசுறேன், இதை பேசுறேன்னா வா ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃபேமிலியை வச்சு பேசலாம். என் அம்மா கிட்ட மட்டும் என்ன மட்டும் ஏன் தப்பா போட்டு பண்றீங்க? உன் ஃபேமிலியை வச்சு பேசி என் ஃபேமிலியை வச்சு பேசலாம். 2 பேரும் வச்சு பேசிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணாங்க, நான் இதுதான் பண்ணேன் அப்படின்னு 2 பேரும் வச்சு பேசிக்கலாம். ஏன் நீங்க 2 பேரும் மட்டும் என் வீட்டில் வந்து பேசுவீங்களா? அப்ப நான் இங்க எதுவும் பேசக்கூடாதுன்னா இதுனா நான் நீ சொல்லு. நான் நீ ரெடியாக பண்ணலான்னு பரவாயில்ல, நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். எனக்கு இனிமேல் எனக்கு தெரியும் நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அவ்வளோ இது பண்ணும்போது என் லைஃபே போனாலும் பரவாயில்ல, நான் ரெடி பண்ணிட்டேன். நான் ரெடி பண்ணி தரேன்பா, நீ ஒத்துக்கோ. நீ இது பண்ணன்னு நீ உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு நான் போதும், நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீ வரவே வராது. நீ வீட்டில் உட்கார ஒன்று வச்சு நான் சோறு போடுறேன். நீ ஒத்துக்க. எனக்கு பழியை மட்டும் போட்டுறாரு என் மேலே. எல்லாத்தையும் நான் பண்ணேன்ற பழியை மட்டும் என் மேலே போட்டுறாரு. நான் பழியெல்லாம் போடலப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு சொல்கிறதா நான் இன்னைக்கோ சொல்கிறேன். 20 லட்சம் நீ ரெடி பண்ணுறா, இது வரைக்கும் காசு ரெடி பண்ணிக்கிறா. நம்ம நீ அப்படி என்கிட்ட தான் நான் பேசுகிறேன், மற்றவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னா. நோ 10,000 கொடுக்கலன்னு திட்டுது. நான் என்னது 10,000 கொடுக்கலடா, நீ ஃப்ராடு கூறான்னு. நான் ஏன்னா அந்த பேர் வாங்கினா நான் 10,000 கொடுக்கலையாண்ணா உனக்கு? நான் அதான் நான் கேட்குறேன். நான் ஏன்னா காசு அந்த மாதிரி பேச சொல்லவே இல்லை. நான் நான் ஏன்னா பேச சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் மென்டல் மாதிரி பேசுகிறேன்.
அவன் என் கூட வந்து பேசுறானா இல்ல நான் சொல்லி பேசுறானா இந்த மாதிரிலாம் கேள்றான் நான் சொல்லிக்கிட்டேன் நீ பேசுற லூசு மாதிரி இப்போ நீ அது சொல்றேன் நான் காலைல கேக்குறேன் உனக்கு ஏன்டா இப்படி பேசுற சம்பந்தமேட ஏன்னா ஃப்ராடு கூதி இது நான் உங்க எவ்வளவு நான் உன்கிட்ட பேசும்போதே பொறுமையா பேசுறேன் நான் என்னன்னா அது பாட்டு எதிர்த்து கூட பேச முடியல என்னால. ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு என்ன கற்றுக்கணும் அவனுக்கு வேலைக்கிழமை நைட்டில் என்ன கற்றுக்கணும் அவனுக்கு வந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாருமே அவன் சொல்றதுலாம் நானும் உன்னை சொன்ன மாதிரி பார்த்துக்கணும் குருமூர்த்தியை கேட்டதே நான் ஒன்று டேரெக்டாக கேட்கல நான் ஏன் கேட்கணும்னா பேசினே தெரில சூழ்நிலை அன்னைக்கு பேசினே தெரியலன்னு சொல்லி நான் விட்டு அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன் நான் அதெல்லாம் பேசல அவனுங்க போட்டு வாங்கணும் நான் அவனை கேட்டேன் பின்னாடி பேச நாகலை இருக்குதா நான் அது என்ன பேச அதுனாச்சும் அவன் சொல்றானா பின்னாடி இது பண்ணாதுண்ணா நான் என்ன பண்றது அதான் சொல்லுண்ணா குருமூர்த்தி கூட நீ சொன்னதானே நான் சொன்னேன் ஏன்னா மாத்தியாடா சொன்னேன் என்ன சொன்னேன் குருமூர்த்தி நீ பத்திரத்தை கொடுத்துக்கிறேன் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஓகே தான் காசு கொடுத்தத சொல்லிக்கிறியே நான் காசு கொடுத்தேன் நான் கொடுத்தா காசு போட்டுக்கிறேன் நான் 5 லட்ச ரூபா போட்டேன் அதை சொல்லலையே நீ எங்க சொன்ன நானோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதே உன்னாலதானா அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதே உன்னாலதான் காசு ரிட்டர்ன் கொடுக்குற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதே உன்னாலதான் இல்லைன்னா நான் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் நிம்மதியாக உட்காந்துருப்பேன் இதை தூக்கிலாம் அதை போட்டிருந்தானா 7 லட்ச ரூபா பண்ணியிருக்க மாட்டேன் நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுவேன் தான் நான் அதை பண்ணேன் அதை வருத்திட்டு நான் தான் பண்ணேன் உனக்கு இங்கே தானே அந்த டிசிஷன் எடுத்தோம் நம்ம இங்கே உட்காந்து தானே அந்த டிசிஷன் எடுத்தோம் நீ சொல்லு நான் ரெடி பண்ணி தரேன்டா நீனா நான் ஒரு 180 ரெடி பண்ண என்கிட்ட ஒரு வேலை இருக்கு நான் ஜீவா பேசுறது இதே இடத்துல போட்டு காட்டினேன்னா நீ நீ ₹1 நான் பண்ணி தரேன்னு சொன்னேன் 180 தான் பண்ணி தரேன்னு சொன்னேன் ₹1 முடியும்பா 180 முடியாது ₹1 பண்ணி தரேன்னு சொன்னேன் ₹1 நான் பண்ணி தரேன்னு சொன்னேன் நீ தான் சொன்ன 180 பண்ணு நான் 180 பண்ணேன் அவ்வளோ முடியாது ₹1 பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவே வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து சம்பாதிக்கிறேன்னா என் கஷ்டம் நான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து ரொட்டேட் வாங்கி போடுறேன் உன் காசெல்லாம் திருடி வச்சுக்கலாம் தின்னல நான் சரியா காசு நீ சம்பாதிக்கிறீங்க அது எப்படி தெரியுமா நான் நிறைய துட்டு வச்சுக்கிறேன்லாம் சொல்லப்பா என்கிட்ட காசே கிடையாது நான் உழைச்சி சம்பாரிச்சு ஒருத்தங்கிட்ட வட்டி கட்டி நாசமா போறேன் நான் என் ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்றேன் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய காசு வச்சுக்கிறேன் அதனால நான் அதுக்கெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கேட்டேன் உங்ககிட்ட ஒரு ஃபோன் அப்புறம் நீ சொல்லிட்டானா டைட்டாக போய் சொல்லிட்டு சரி முடியல நான் அதுக்கப்புறம் என்ன கேட்டேன் நீ பழைய கதைலாம் பேசாதண்ணா இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு நீ சொல்லலாம் அந்த ஆள் எதுக்கு நான் என்ன கேட்கணும் குருமூர்த்தி எதுக்கு நான் கேட்கணும் கார்த்தி என்ன எதுக்கு நான் கேட்கணும் 2 பேர் ஏன்னா 2 பேர் அவன் ஃப்ராடுங்கன்னு சொன்னா போறாள்னா நீ தாண்டா ஃப்ராடா இருக்கன்னு என்ன சொன்னான்னா எனக்கு கோவம் வருமா வராதுண்ணா ஏய் நீ தான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நான் கார்த்திகிட்ட சொன்னேன் சரி அப்புறம் அண்ணா நீ என்னைய தவிர்த்து மீதி யார் நான் உங்ககிட்ட பேசுறா யார்கிட்ட பேசுறா உன்னையும் என்னையும் தவிர்த்து அவங்க 2 பேர்கிட்ட யார் பேசுவா ஒன்று நான் பேசுவேன் இல்லை நீ பேசுவ 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் என்னை பத்தி நானே வந்து ஃப்ராடுன்னு நான் சொல்லிக்க முடியாது நான் வந்து உன்னை வந்து குருமூர்த்தி ஃப்ராடுன்னு சொன்னேன் அவர் தான் சொல்றாப்புல யார் சொல்றா குருமூர்த்தி என்னன்னா ஃப்ராடு அப்படின்னு நான் ஃப்ராடுன்னு சொன்னேன் அவரு என்ன சொல்றாரு டேய் அவர் வந்து ஏன் என்ன சொன்னாரு அவன் பேசுற நம்பர்றாவே இல்லைங்க வாய் கொண்டாலே சொல்லுவாங்க அதுதான் சொல்லு அப்படி சொல்றாருல அப்படி சொல்லும்போது ஆனா இல்ல நாங்க இந்த மாதிரி தான் பண்ணோம் எந்த மாதிரி பண்ணோம் இவ்வளோ பாதி காசு தான் வந்து இது பண்ணோம் பாதி காசு நான் தான் வச்சுக்கிறேன் ஏன் அந்த மாதிரி உனக்கு சொல்ல தெரியாதா இல்லை நான் சேவ் பண்ண தெரியும் என்கிட்ட சொல்லும்போது நான் சேவ் பண்ணல ஆனால் இல்லைண்ணா 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன்னா நான் காலில் ஊழல நான் கோபமாக பேசினாலும் அடுத்த நாள் போய் அவன் இவனைக்கிட்ட கோபம் பேசினா இவனை போய் நான் சால்வ் பண்ணல காலில் விடாத ஒரே பேசலைண்ணா நான் அவன்கிட்ட தெரியல நான் ஒருத்தர் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் கரெக்டாக சொல்லி தான் பேசினது நான் வந்து உன்னை மட்டும் மாட்டி நீ போனவங்க என்ன சொன்னேன்னா ஒரு நாள் என்ன சொன்னால் கூட நீ வந்து இது பண்ணுன்னு சொல்லிக்கிறேன் நான் என்ன சொன்னேன் என்ன டெலிவரின்னு சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் வந்து கார்த்தி பேசுகிறேன் அதனால தான் நீ டென்ஷனாக கேட்குற தேவையில்லாமல் நீ கார்த்தியை கேளு காலைல கார்த்தியை நீ முன்னாடி நிற்க வச்சு என்னை கேளு ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நான் நீ காமிச்சு விட்ட நான் காசு அது என்ன தெரியுமா சொல்லுது நானும் கௌதமும் காலைல வரோம் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்
உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், பேசிட்டு இவ்வளோ இது வாங்கிறேன், அவன் வந்து வாங்கி ஏமாற்றிருக்கான் அப்படின்னு நான் சொல்லேன். அப்போ வாங்கி ஏமாற்றிக்கிறேன்னா நான் பண்ணுறது ஏமாத்தல்னா அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன நல்லதா? நீ பண்ணுங்கப்பா, ஏமாத்துன்னு சொல்கிறீங்கப்பா. ஏமாத்துனா எனக்கு இவ்வளோ காசுக்கு தான் நீ ஏமாத்திக்கிறேன்னு எனக்கு ஒரு இது கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தூக்கி என் தலையில் போடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி தானே எல்லார்ட்டையும் போட்டுட்டு இருந்துச்சு. ஏன்டா இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறேன்ட்டு It's there to be finished off. You have to feel for both sides. For Yash Dayal, oh my, first ball getting whacked out of the ground. And since then he's gone wicket, dot, one, dot. An extraordinary comeback. Yes, no balls, no wides. Just finished it off with a legal delivery. He does. It's RCB. Qualify for the playoffs. It's a spectacular comeback. 6 matches. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னா ஓகேண்ணா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் பிரச்சனை முடிக்கலாம். நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் நீ இன்னொருத்தரை கூட்டின்னு வந்து என்னை திட்ட விட்டுனுக்குறேன். நான் உன்னை அந்த மாதிரி திட்ட விட்றேன்? நான் யாருன்னா கூட்டின்னு வந்து அதை சொல்லு. நான் உன்னை யாருன்னா கூட்டின்னு வந்து திட்ட விட்றேண்ணா, இல்லை நான் யாருன்னா சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிறேண்ணா? எனக்கு அதை சொல்லு. நான் நம்ம ரெண்டு பேர்னா நம்ம ரெண்டு பேர், நீ ஒன்று நான் ஒன்று. நீ என்ன பண்ணாலும் நான் சமாளிக்கிறேன், நான் என்ன பண்ணாலும் நீ சமாளிக்கிறேன். டேய், இந்த சேட்டு காசுக்கும் சரி, என் தம்பி எவ்வளோ கேட்டாங்க நான் அவன்கிட்ட சொன்னேன்னா, நீ சொல்லு. அவன் 2 நாள் 1.5 மாசமா தாங்க முடியல. இன்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கான். அவன் அந்த டென்ஷனில் கட்டினா கூட எனக்கு தெரியாது. நீ அது எவ்வளோ சேட்டு காசு கூட என் தம்பி 1.5 மாசமா நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் சொல்லிட்டு அவன் இன்னும் நான் ஃபோன் பண்ணி கட்டலாம். அப்போ தான் கார்த்திக் ஃபோன் பண்ணிக்கிறான் போல. அவன் தேவையில்லாத நீ வந்து எல்லாத்தையும் போட்டு நீ என்ன ஒரு பக்கம் என்னால் வேலை அட்ஜஸ்ட் பண்ணி நானும் பண்ணியிருந்தேன். நான் நீ அட்ஜஸ்ட் பண்ண, நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல. நீ அட்ஜஸ்ட் பண்ணுற, காசு ரெடி பண்ணி கொடுக்குற, எல்லாம் நீ தான் பண்ணுற. எனக்கு அந்த டைமில் அந்த தப்பை என் மேலே நான் காசு கொடுக்காததால நான் நான் கொடுக்குறேன்னா கொஞ்சமாச்சு நான் கொடுக்குறேன்றத சொல்லு. அதுக்கிட்டையும் சொல்லு, அவள் குருமூர்த்திக்கிட்டையும் சொல்லு. நீ பண்ணாம எல்லாத்தையும் தூக்கி என் தலை மேல போட்டு என்ன மட்டுமே ஃப்ராடுன்றத போர்ட்ரேட் பண்றது தான் எனக்கு பிடிக்கல. குருமூர்த்தி கிட்ட என்ன இரு நீ என்ன பண்ண, என் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் சொல்றேன். என்ன குருமூர்த்தி கிட்ட நீ இது பண்ணிக்கிற பார்த்திபன் என்ன நம்புவான். நான் ஆனால் என்னன்னா அவனுக்கு என்னன்னா ஒரு 20% என்ன பண்ணனா, அது என்னன்னா நான் அவன் கஷ்டத்துக்கு எதனா ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அவன் திருப்பி எனக்கு சரிதான். நான் அவன்கிட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்குது. கார்த்தி அண்ணன்கிட்ட அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறேன், பேங்க்ல அண்ணன்கிட்ட அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறேன். இந்த சைடு அப்படியே இந்த சைடு அப்படி பண்ணுறேன். அங்கே தான் உட்காந்துருந்தோமே, அப்போ தான் சொல்கிறேன், அப்போ தான் பேசணும். இதில் உட்காந்து இருக்கும்போது சண்டை நடந்தது. அப்படி இரு அப்படி அங்கேயும் பண்ற. அப்படி இல்லாம என் வீட்டுக்கு வேற வரேன்ற, என் வீட்டுக்கு வேற வந்து என்ன சொல்ற, நீ சொல்லு, நீ வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நீ தான் சொல்லியா கார்த்தி கூட்டின்னு போ, நீ கூட்டின்னு போ, நீ வீட்டுக்கு கூட்டின்னு போ, அவங்க அம்மா கிட்ட பேசலாம், அவங்க அம்மா கிட்ட பேசலாம், வீட்டுக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னீங்க. நீ கேட்டுக்கப்பா, என் அம்மா கிட்டே கேளு. நான் ஆவியில் வேலை செய்கிறேன்னா செய்யலையா, என் மாமா யாரு இவங்க வந்து என் அம்மா கிட்டே கேட்டுக்கோ. எங்கள் அம்மாவுக்கும் பாதி விஷயம் தெரியும். ஆனால் இதில் நீங்களாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா தெரியாது. நான் இந்த மாதிரி வேலைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு எனக்கு எங்கள் அம்மாவுக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் என்னென்னா அங்கே வந்து சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிறத மட்டும் மறைச்சிட்டு என் மேலே இருக்கிறத மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் வாங்க, தயவுசெய்து வந்து பேசுங்க, எனக்கு எதனா பண்ணுங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்னை நம்புனா நம்புங்க, நம்புனா போங்க. ஆனால் என்னை நம்பி காசு கொடுத்தாலும் நான் விட மாட்டேன், நான் தூக்கிடுவேன். எப்படியாச்சும் நான் கை தூக்கிடுவேன். என்னை நம்பி காசு கொடுத்தாலும் நான் எப்படியாச்சும் கை தூக்கிடுவேன். அதை நீ எடுத்துன்னு கொடுக்காதெல்லாம் எனக்கு எல்லாம் லாஸ்ட்டில் தான் தெரியும். எப்போ நீ கூட்டிட்டு உட்கார போட்டால் எனக்கு தெரியும். ஏன்னா 5000 எடுத்துருப்பேன், 10000 எடுத்துருப்பேன் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் நான். வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு தெரியும், நான் வாங்கி கொடுத்துருவேன், கொடுக்காமலாம் இல்லை, நான் வாங்கி கொடுத்துருவேன்.
I talked about that Rinku Singh. That would have been in the back of his mind. It had to be in the back of his mind. It ஆசை can't ஃபஸ்ட்டு happen குத்துறான் again. குத்துற பிறகு அவன் It வெயிட் didn't பண்ணுவான் happen. குத்துற பிறகு வெயிட் And பண்ணுவான் look ஆசை at ஃபஸ்ட்டு that குத்துருவான் emotion that குத்துற he's பிறகு giving வெயிட் off பண்ணுவான் there. Emotion that his team and all that they've been through in the last, month, 6 weeks. They couldn't buy a win in the first 8. They won 1 out of 8. They deserve everything they get. They really did. He was இவனுங்க வேற been தோத்துட்டானுங்க terrific. சனி He really has. சென்னையா Seeing through a difficult phase when the ball started to grip off the surface. சென்னை பிளேயர் யாருமே Lost the இல்லையா toss, doing it tough. எவன் ஒரு சென்னை It's பிளேயர் been சென்னை a யாருன்னா தமிழ்நாட்டால் யாருன்னா ஒருத்தர் வரானுங்களா smash and grab of the பாலா இல்லையா highest சென்னை இல்லையா proportions. தெரியலையே பாயிண்ட்ஸ் ஆமாம் இவனுக்கு செலிப்ரேட் பண்ணுறத பார்த்தா வெளில வேணாங்க சந்தோஷம் Well, Rudrich, commiserations, not easy. Talk us through. என்ன கப்பாயுது இன்னைக்கு